சார் எனக்கு இன்ஜினியரிங் படிக்கணும் தான் சார் ஆசை. ஆனால் என்னால் வந்து ஃபுல் டே வந்து காலேஜுக்கு நான் போக முடியாது. அப்போ ஆஃப் டே தான் போக முடியும். ஏன்னா நான் வந்து வேலைக்கு போயிட்டே படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கேன் சார். அப்படின்னா உங்களுக்கு சரியான ஒரு காலேஜ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி நம்மளோட சென்னையில் மதுரவாயில் லொக்கேட் ஆகிருக்கக்கூடிய காலேஜ் தான் இது. சரியா, உங்களுக்கு இந்த காலேஜை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லா அப்டேட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் தொடர்பு கொள்ளுங்கள். 2 ஷிஃப்ட்டில் இந்த காலேஜ் வந்து ரன் ஆகுது. அதனால ரொம்ப முக்கியமான ஹை ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை எம்ப்ளாயர் இருக்குது. நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ரொம்ப முக்கியமாக வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. நாம் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஆன்லைன் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறதுக்கு நம்ம சேனல் வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அதாவது புக்லெட் வந்து பார்த்துருப்பீங்க. சரியா, நிறைய பேர் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க, சந்தோஷம். அந்த புக்லெட்டை நம்மளோட சாய்ஸ் ஃபில்லிங்க்கு அதே மாதிரி ஆன்லைன் கவுன்சிலிங்க்கு எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் A to Z பார்க்க போகிறோம். சரியா, அதனால் இந்த வீடியோ கொஞ்சம் டைம் வந்து கூட போனாலும் கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் பாருங்கள். ஏன்னா இந்த புக்லெட் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட் ஆஃப் தி TNEA கவுன்சிலிங் அப்படின்னு கூட நம்மளால சொல்ல முடியும். ஓகேவா, ஏன்னா இந்த புக்லெட்டில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபுல்லாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டீங்க அப்படின்னாவே போதுமானது. நீங்கள் சூப்பராக என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங்க்கு ரெடி ஆகிடலாம். சரியா, 100% கவுன்சிலிங்க்கு நீங்கள் ரெடி ஆக முடியும். ஓகே, அதாவது இந்த புக்லெட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். சரியா, அந்த டவுன்லோட் நீங்கள் சப்போஸ் டவுன்லோட் பண்ணி எடுக்கல அப்படின்னா அந்த லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், அதாவது லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் கேட்டகரி வைஸ்ன்னு சொல்லி கொடுங்க. என்ன சார் கேட்டகரி வைஸ் அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து எது எது இருக்குது. சரியா, அப்புறம் கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் வந்து எது எது இருக்குது, அப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டியோட கான்ஸ்டிடியூஷன் காலேஜஸ் எது எது இருக்குது. சரியா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் வந்து அதாவது ப்ரைவேட் காலேஜ் வந்து எது எது இருக்குது அப்படின்னு சொல்லி சூப்பராக நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபர்ஸ்ட் கேட்டகரி என்ன அப்படின்னா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ். யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் சொல்லும் போது சிஇஜி கேம்பஸ். சரியா, இந்த பக்கம் வந்து நமக்கு சூப்பராக கவுன்சிலிங் கோடும் கொடுத்துருப்பாங்க. சரியா, TNEA கோடு, இதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்பயுமே TNEA கோடை வச்சு தான் நம்ம காலேஜை செலக்ட் பண்ணணும். காலேஜ் நேமை வச்சு நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் கொடுத்தீங்க அப்படின்னா நிறையா தப்பு வரும். சரியா, இப்போ CITலேயே வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் CIT இருக்குது, சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இருக்குது. ஓகேவா, ஆனால் CIT தான் நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி நிறையா காலேஜ் வெங்கடேஸ்வரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் 3 கேம்பஸ் இருக்குது. அப்போ அந்த 3 கேம்பஸில் எந்த கேம்பஸ் முக்கியமான கேம்பஸ் அப்படிங்கிறதுக்குலாம் இந்த TNEA கோடு தான் ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் பார்த்துங்க. ஓகேவா, அப்போ யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸு அதில் வந்து பார்த்தீங்கன்னா CEG கேம்பஸு, அதுக்கப்புறம் ACT கேம்பஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர். சரியா, SAP கேம்பஸ், அதுக்கப்புறம் வந்து MIT கேம்பஸ். சரி, அதுக்கப்புறம் வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டி. அப்போ இதோட கவுன்சிலிங் கோட்லாம் கொடுத்துருக்காங்க, 1 2 3 4 5 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பியூர் கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே நம்ம சேனலில் டாப் 10 கவர்மெண்ட் காலேஜஸ் வீடியோவே நம்ம ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம். சரி, அதை சப்போஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா பாருங்கள், நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். அப்போ இந்த கவர்மெண்ட் காலேஜ் எல்லா கவர்மெண்ட் காலேஜுமே நம்ம போட்டுற முடியாது. சரியா, அப்போ எந்த கவர்மெண்ட் காலேஜில் நீங்கள் போடணும், ஏன்னா இதில் போய் யார் அதிகமாக மாட்டுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த 7.5 ரிசர்வேஷன் வர பசங்க தான் இங்கே போய் தேவையில்லாத ஒரு கவர்மெண்ட் காலேஜஸில் என்ன பண்ணுவாச்சு பார்த்தா போவாங்க. நிறையா கவர்மெண்ட் காலேஜ், நல்ல நல்ல கவர்மெண்ட் காலேஜ், சூப்பரான காலேஜ்லாம் இருக்குது. ஆனால் சில கவர்மெண்ட் காலேஜில் ஃபேக்கல்ட்டியே இருக்க மாட்டாங்க, குடிக்கிறதுக்கு தண்ணி கூட இல்லாத காலேஜஸ்லாம் நிறையா இருக்குது. சரியா, அப்போ அந்த மாதிரி காலேஜஸில் போய் ஜாயின் பண்ணக்கூடாது. அதனால தான் டாப் 10 கவர்மெண்ட் காலேஜ்னு சொல்லி வீடியோ செப்பரேட்டாக போட்டிருக்கோம், அதை நீங்கள் பாருங்கள். நெக்ஸ்ட்டு ரொம்ப முக்கியமாக, அதாவது கவர்மெண்ட் எய்டட் காலேஜ். கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் நம்ம சொல்லும்போது PSG ஒன் ஆஃப் தி டாப், உங்களுக்கே தெரியும், 2006 கவுன்சிலிங் கூட. அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி CIT 2007. அதுக்கப்புறம் தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். ஓகேவா, இது வந்து 5008 கவுன்சிலிங் கோட். இந்த 3 காலேஜும் கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் இன்ஜினியரிங். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அதாவது சிப்பட் கேம்பஸ், இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து அதில் இருக்கக்கூடிய கோர்சஸ்லாம் உங்களுக்கு தெரியும். அது உங்களுக்கு ஓகேனா படிங்க. ஏன்னா நிறைய இதில் இருக்க நிறையா கோர்சஸ் வந்து கவர்மெண்ட் ஜாப்க்கு நமக்கு நல்லா நிறையா கோர்சஸ் வந்து எலிஜிபிள் இருக்குது. அதனால் இந்த கேம்பஸில் இந்த 3 கேம்பஸ் இருக்குது. அதாவது இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹேண்ட்லூம் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. சரியா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் எலக்ட்ரோகெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட். சரியா, இது எல்லாமே வந்து ரொம்ப முக்கியமான காலேஜ் தான், ஆனால் ரொம்ப ஃபெமிலியர் இல்லாத கோர்சஸ். ஆனால் கவர்மெண்ட் ஜாபுக்கு இந்த காலேஜில் நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக இந்த கான்ஸ்டிடியூஷன் காலேஜ்னு சொல்லி ஒரு 18 காலேஜ் இருக்குது. இந்த 18 காலேஜில் தயவு செய்து
நீங்கள் அதாவது இதில் சில முக்கியமான காலேஜ் இருக்குது, அதை பற்றி நான் ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கோம். இன்னும் நான் அடுத்து செப்பரேட்டான வீடியோ கொடுக்குறேன். இந்த காலேஜை போய் கொடுத்துட்டு உட்காந்துட்டு எதுக்குடா இன்ஜினியரிங் படித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருக்கக்கூடாது. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். அதனால் இந்த 18 காலேஜ் கான்ஸ்டியூஷன் காலேஜுக்கு போகிறாங்க, அண்ணா யூனிவர்சிட்டியோட காலேஜ். இதில் சில காலேஜஸ் மட்டும் தான் முக்கியமான காலேஜ். நிறையா காலேஜ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒஸ்டான காலேஜஸ் வந்து நிறையா இருக்குது. நான் அதை பற்றி தனியாகவே சின்ன வீடியோ வந்து கொடுக்குறேன் கூடிய விரைவில். யார் இதில் அதிகமாக போய் இருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தா அந்த 7.5 ரிசர்வேஷனில் ஃபுல் ஃப்ரீ கிடைச்சா போதுன்னு சொல்லி போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் இங்கே போய் தேவையில்லாமல். ஏன்னா நிறைய யூடியூப் சேனலில் சொல்லுவாங்க 7.5 ரிசர்வேஷனா நீ சாமி எல்லா காலேஜும் கொடுப்பா, ஏதாவது ஒரு காலேஜ் கிடைச்சிருப்பா, ஏதாவது ஒரு காலேஜில் படிக்கிறதுக்காக நம்ம கிடையாது. சரியா, நீங்கள் 7.5 ரிசர்வேஷன் வரீங்க அப்படின்னா ஒரு நல்ல காலேஜில் முக்கியமாக தேர்ட் ரவுண்டில் வர பசங்களுக்குலாம் 7.5 ரிசர்வேஷனில் சீட்டே இருக்காது. அப்போ லோ ஃபீஸ் காலேஜஸில் நீங்கள் எங்கே போய் ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிற அப்டேட்லாம் நம்ம கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். நீங்கள் எப்போ வேணால் தொடர்பு கொள்ளுங்கள். நெக்ஸ்ட்டு செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ். ஓகேவா, இதிலேருந்து தான் நமக்கு தேவையான அந்த செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜோட லிஸ்ட் வந்து பார்த்தா இருக்குது. அப்போ எல்லா காலேஜோட லிஸ்ட்டுமே என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த புக்லெட்டில் உங்களுக்கு வந்துடும். ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கேட்டகரி வைஸாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா அல்ஃபபெட்டிக் ஆர்டரில் கொடுத்துருப்பாங்க. சரியா, அல்ஃபபெட்டிக் ஆர்டரிலும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இதில் கொடுத்துருப்பாங்க. அல்ஃபபெட்டிக் ஆர்டரில் உங்களுக்கு காலேஜஸோட நேம் தெரியணும் அப்படின்னா நீங்கள் அதையும் என்ன பண்ணலாம் பார்த்துக்கலாம். ஓகேவா, அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா அந்த பிரான்ச் கோடு வந்து கொடுத்துருப்பாங்க. அது வந்து ரொம்ப முக்கியமானது. என்ன சார் பிரான்ச் கோடு அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஏன்னா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது இங்கே பாருங்கள் இது வந்து அல்ஃபபெட்டிக் ஆர்டரில் கொடுத்துருப்பாங்க. சரியா, ஏலேருந்து ஆரம்பிக்குது பார்த்தீங்களா, அப்படியே எந்தெந்த காலேஜ் வந்து அல்ஃபபெட்டிக் ஆர்டரில் உங்களுக்கு வேணுமோ, ஏன்னா ஈஸியாக நீங்கள் கவுன்சிலிங் கோடு தெரிஞ்சுக்கிறதுக்காக இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, அதுக்கப்புறம் அந்த பிரான்ச் கோடு வந்து நமக்கு ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இந்த பிரான்ச் கோடு வந்து என்ன நடக்கும் அப்படின்னா நிறையா நீங்கள் தெரியாமல் என்ன பண்ணிடுன்னு சொல்லி பார்த்தா எஸ்எஸ்க்கு வந்து என்ன பிரான்ச் கோடு, ஏன்னா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது எந்த பிரான்ச்சை நம்ம செலக்ட் பண்ணுறோம், அதாவது எந்த கோர்ஸை வந்து நம்ம செலக்ட் பண்ணுறோம். ஏன்னா நிறைய காலேஜில் ஜென்ரல் கோட்டாவும் இருக்கும், அஸ் வெல் அஸ் வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் கோட்டாவும் இருக்கும். அப்போ அதை போய் நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தா கொடுத்துடக்கூடாது. அப்போ நமக்கு தேவையானது ஜென்ரலில் மட்டும் தான் நம்ம கொடுக்கணும்னு நம்ம நினைப்போம். ஆனால் அதை நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா மாற்றி நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு அதிகமாகிடும். இங்கே இருக்குது பாருங்கள் லிஸ்ட் ஆஃப் பிரான்ச் கோட் அண்ட் இட்ஸ் பிரான்ச் நேம் இருக்குது பார்த்தீங்களா. அப்போ ஏஇ அப்படின்னா ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், உங்களுக்கு இந்த பிரான்ச் கோடு மட்டும் தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ இதிலே ஒவ்வொரு காலேஜ்லையும் என்னென்ன பிரான்ச் இருக்குன்னு நம்ம பார்க்கணும்ல, அதில் வந்து பார்த்தீங்கன்னா இது மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்னா ஏஓ. நமக்கு ரொம்ப முக்கியமாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மட்டும் ஒரு கோர்ஸ் இருக்குது, அது வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இருக்குது, அது வந்து ஏடி. ஓகேவா, அப்புறம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்டு டேட்டா சயின்ஸ் எஸ்எஸ்ன்னு சொல்லி பாருங்க, எஸ்எஸ் வந்து ஏடி. ஓகேவா, அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் வந்து ஏஎல். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பார்க்கலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் ஏகப்பட்ட பிரான்ச் கோட் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் மாற்றி கொடுத்துட்டீங்க அப்படின்னா கோர்சஸே மாறிடும். சரியா, இங்கே பாருங்கள் கம்ப்யூட்டர் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், இது வந்து சிஓ. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம், சரியா, சிஎஸ்பிஎஸ் சொல்லுவோம், இது வந்து சிடபிள்யூஎஸ்எஸ்க்கு. சரியா, அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம் நார்மல் கோர்ஸுக்கு சிபி. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டிசைன் சிடி. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், இதுதான் வந்து நார்மலாக இருக்கக்கூடிய சிஎஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல. அதுக்கப்புறம் சிவினா என்னன்னு பாருங்கள், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், அதாவது ஏஆர் விஆர் மீடியா டிசைன் சொல்லி ஒரு கோர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், சரி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஎம் அதோட கோர்ஸு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சரியா, அண்டு மிஷின் லேர்னிங் வந்து பார்த்தீங்கன்னா சிஜிஎஸ்எஸ்க்கு. சரியா, எத்தனை கோர்ஸ் இருக்குது பாருங்கள். கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேயே வந்து எடுத்துட்டிங்கன்னா எவ்வளோ கோர்சஸ் இருக்குது பாருங்களேன். அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல்னு சொல்லி இன்டெலிஜென்ஸ் சொல்லி தனியாக இருக்குது சிஏ. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான சைபர் செக்யூரிட்டி நீங்கள் வேணும் அப்படின்னா எஸ்சின்னு இருக்கும். சைபர் செக்யூரிட்டியோட அந்த கோர்ஸோட பிரான்ச் கோட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் டேட்டா சயின்ஸ். சரியா, இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஏகப்பட்ட கோர்சஸ் வந்து இருக்குது. இதை தெளிவாக நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க என்னென்ன கோர்சஸ் வந்து இருக்குது அப்படின்ட்டு. ஓகே, இப்போ நான் ஒரு காலேஜோட இன்ஃபர்மேஷன்ஸை நான் எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா இதை தேடி கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கடினமாகும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பிடிஎஃப்ல டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காலேஜோட கோடு வந்து நீங்கள் பார்த்து வச்சுப்பீங்க. சரியா, அப்போ அந்த கோடை நீங்கள் பார்த்து வச்சுப்பீங்களா, நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த பிடிஎஃப்ல இப்படி சும்மா டச் பண்ணிங்க அப்படின்னா மேலே உங்களுக்கு சர்ச் பண்ணுற மாதிரி ஒரு ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு ஃபைண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா. இப்போ எனக்கு பிஎஸ்ஜி காலேஜ் வேணும் அப்படின்னா அதோட கவுன்சிலிங் கோடு உங்களுக்கு தெரியும் 2006. சரியா, அப்போ அந்த 2006ன்னு சொல்லி இங்கே டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பிஎஸ்ஜி காலேஜ் பாருங்கள் டைரெக்டாக நான் எங்கே போயிடும் அப்படின்னா பிஎஸ்ஜி காலேஜோட
சர்ச் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு எங்கே போயிடும், இங்கே பாருங்கள், அதாவது 2006 எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிற அப்டேட் வந்து நமக்கு கிடச்சிரும். இன்னும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப ஈஸியானதான் இருந்தாலும் 2006 அந்த இயர் ஆஃப் அந்த ஸ்டார்டிங் கோர்சஸ் வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுது. இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்தடுத்து எங்கெங்கே 2006 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணால் போயிடும். இந்த மாதிரி நீங்கள் வந்து கவுன்சிலிங் கோடு வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், அதாவது சர்ச் பண்ணி இந்த மாதிரி காலேஜை நீங்கள் செலக்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஓகேவா, இதை நீங்கள் பார்த்துங்க. ஓகே, ஒரு காலேஜில் என்னென்ன இருக்கும், இந்த புக்லெட்டில் ஒரு காலேஜை பற்றி என்னென்ன டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறத பாருங்கள். ஏன்னா இந்த புக்லெட் வந்து ரொம்ப முக்கியம். எந்த பார்ட் ரொம்ப முக்கியம்னா இந்த பார்ட்டு தான் ரொம்ப முக்கியம். இங்கே பாருங்கள், நான் ஏற்கனவே சொன்னதில் இப்போ தான் பார்த்தோம், பிரான்ச் கோடு கொடுத்துருப்பாங்க, எவ்வளோ இன்டேக் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி NBA அக்ரிடேஷன் இருக்கா இல்லையா, NBA அக்ரிடேஷன் இருக்குது அப்படின்னா அதில் வந்து எவ்வளோ இயர் வரைக்கும் இருக்குது அப்படிங்கிற எல்லா அப்டேட்டுமே கொடுத்துருப்பாங்க. சரியா, இது ரொம்ப முக்கியம். ஏன்னா NBA அக்ரிடேஷன் வந்து இருக்குன்னு சொல்லுவாங்க, என்னென்ன கோர்ஸுக்கு இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல, அப்போ NBA அக்ரிடேஷன் வந்து இருக்கா இல்லையா, அதே மாதிரி இந்த கோர்ஸ் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே இந்த புக்லெட்டில் உங்களுக்கு இருக்கும். சரியா, நல்லா உட்காந்து பொறுமையாக இதை வச்சு அனலைஸ் பண்ணிங்க அப்படின்னாவே நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் ரொம்ப முக்கியமாக அந்த காலேஜோட பேங்க் அக்கௌண்ட் நம்பரு, பேங்க் நேம், IFSC கோடு, அதே மாதிரி நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் எங்கே இருக்குது. சரியா, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மைனாரிட்டி காலேஜா இல்லையா, அதே மாதிரி அட்டானமஸ் ஸ்டேட்டஸ், அதாவது அட்டானமஸ் காலேஜா இல்லையா அப்படிங்கிற எல்லாமே இங்கே கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இங்கே எடுத்துட்டீங்க அப்படின்னா காலேஜோட அந்த ஆஃபீஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். பிரின்சிபல் நேம் என்ன, அட்ரஸ் என்ன, எந்த தாலுக்கில் இருக்குது, எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, எந்த பின்கோடில் இருக்குது, அவங்களோட ஃபோன் நம்பர் இங்கே இருக்கும். ஏதாவது ஃபீஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். அவங்களோட இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் வெப்சைட்டு, அதே மாதிரி ஆன்டி ராக்கிங் ஃபோன் நம்பர், அதாவது யாரை ராக்கிங் பண்ணாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் பாய்ஸுக்கு கேர்ள்ஸுக்கு 2 பேத்துக்கு இருக்கா. சரியா, ரெண்டல் எவ்வளோ வரும், சரியா, ரூம் ரெண்ட் எவ்வளோ வருது, எலக்ட்ரிக் சார்ஜ் எவ்வளோ இருக்குது, காசு அண்ட் டெபாசிட் எவ்வளோ பே பண்ணணும், இந்த மாதிரி A to Z வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த புக்லெட்டில் இருக்கும். ஓகேவா, அப்போ இந்த புக்லெட்டை டவுன்லோட் பண்ணிங்க. இதோட டவுன்லோட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. இதில் தான் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.